முழுதாய் தொலைந்தேன். அத்தியாயம் 6. அனன்யாவின் நிறுவனம் ஏற்று நடத்தவிருக்கும் கலை நிகழ்ச்சிக்கு இன்னும் 3 வாரங்களே இருக்க அந்த வேலையில் மிகவும் பிஸியாக இருந்தாள். கலை நிகழ்ச்சிக்காக நகரிலுள்ள ஒரு பிரபல கல்லூரியின் திடல் தேர்வு செய்யப்பட்டிருந்தது. அங்கே பிரம்மாண்டமாக மேடை அமைக்கும் பணி துவங்கி இருக்க அனன்யாவும் அவளுடைய மேல் அதிகாரியான நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ரீகனும் கல்லூரி திடலில் நின்று பணிகளை ஆய்வு செய்து கொண்டிருந்தனர். மேடை அமைக்கும் நிறுவனத்தின் உரிமையாளரிடம் அவர்கள் பேசி முடித்து அங்கிருந்து கிளம்பிய சமயம், கேட்டரிங் விஷயத்தை மட்டும் ஏன் இன்னும் உறுதிப்படுத்தாம இருக்கீங்க அனன்யா? அடுத்த 3 நாளைக்குள்ள நான் நிகழ்ச்சி பத்தின முழு தகவலையும் மேலிடத்துக்கு மேல் பணியாகணும் என்றார் ரீகன். அனன்யாவிற்கும் கேட்டரிங் விஷயம் நினைவில் இல்லாமல் இல்லை. ஆனால் நிகழ்ச்சி திட்டமிடலின் மற்ற வேலைகளில் அவள் மும்முரமாக இருந்ததால் இதை கடைசியாக பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணியிருந்தாள். இல்ல சார், நீங்க சொன்ன மாதிரியே ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல தான் கேட்டரிங்க்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இன்னும் அவங்க கிட்ட இருந்து அப்ரூவல் வரல என்று பதில் அளித்தவளிடம், என்ன இவ்வளவு கூலா பதில் சொல்றீங்க? 10 நாள்ல எல்லாத்தையும் முடிச்சாகணுமே என்றார். சாரி சார், எப்படியாவது 2 நாளைக்குள்ள இந்த வேலையெல்லாம் முடிச்சிடுறேன் என்றாள் அவள். பின்னர் ரீகன் அங்கிருந்து கிளம்பி சென்று விட அனன்யா தனது அலைபேசியிலிருந்து அகிலனுக்கு அழைத்தாள். 2 முறை முயன்ற பின்னரும் அந்த அழைப்பு ஏற்கப்படாமல் போக கை கடிகாரத்தில் மணியை பார்த்தாள். நேரம் பகல் 12 கடந்திருப்பதை கண்டதும், இப்போ அகில் கிச்சன்ல பிஸியா இருக்கிற டைம், அதான் போன் எடுக்கல போல இருக்கு, பேசாம நேர்ல போய் பார்த்துட வேண்டியதுதான் என்று நினைத்தவள் தலைக்கவசத்தை அணிந்து கொண்டு தன்னுடைய 2 சக்கர வாகனத்தை கிளப்பி கிரீன் ஒயாசிஸ் நோக்கி பயணித்தாள். உணவகத்தின் வாகன நிறுத்துமிடத்தில் வண்டியை விட்டவள் ஹோட்டலுக்குள் சென்றாள். அப்பொழுது உணவகத்தின் மேற்பார்வையாளர் அனன்யாவை பார்த்து புன்னகையுடன் வரவேற்று அவளை ஒரு மேஜையில் அமரச் சொல்லவும் சற்று தயங்கியவள், நான் உங்க ஹெட் ஷெஃப் மிஸ்டர் அகிலனை சந்திக்க முடியுமா என்றாள். அந்த மேற்பார்வையாளர், பர்சனலா இல்ல அபிஷியலா மேடம் என்று வினவ, அபிஷியல் தான், பட் இட்ஸ் அர்ஜென்ட் என்றாள் அவள். அவரும் அவளது பெயரை கேட்டு தெரிந்து கொண்டு ஹோட்டல் லாபியில் அனன்யாவை காத்திருக்க சொல்லி பணித்துவிட்டு அகிலனை தேடி சென்றார். அங்கிருந்த சோஃபாவில் பெருமூச்சு விட்டபடி அமர்ந்திருந்தவளை அதிகம் காக்க வைக்காமல் அடுத்த 5 நிமிடங்களில் அவள் முன்பு பிரசன்னமானான் அகிலன். அவனை கண்டதும், ஹாய் அகில் என்றபடி அவள் எழுந்து நிற்க, ஹாய் அனன்யா, என்னாச்சு? என்ன அர்ஜென்டா மீட் பண்ணணும்னு சொன்னீங்களாமே என்றான். ஆமா அகில், நான் வேலை பிஸியில உங்ககிட்ட கேட்டரிங் விஷயத்த பத்தி பேச மறந்துட்டேன். இன்னும் 2 நாள்ல கேட்டரிங் சம்பந்தமான எல்லா விவரங்களையும் என்னோட பாஸுக்கு நான் சப்மிட் பண்ணணும் என்று பதட்டமாக பேசினாள். அவளது பதட்டத்தை கண்டவனோ அனன்யாவை அமரச் சொல்லிவிட்டு தானும் அமர்ந்தான். ரிலாக்ஸ் அனு, எதுக்காக இவ்வளோ டென்ஷன் என்றவனிடம், இல்ல அகிலன், நாம உங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி இன்னும் எந்த அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணலையே என்று அவள் கவலையுடன் பதிலளிக்க, அதெல்லாம் வாங்கிடலாம், டோன்ட் வரி அனு என்றான் அகிலன். 2 நாள்ல இது எப்படி முடியும் அகில்? திடீர்னு உங்க பாஸ் கிட்ட போய் மீட் பண்ணணும்னு அப்பாயின்மெண்ட் கேட்டா கிடைக்குமா என்றவளிடம், நான் ஏற்கனவே அவர்கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், நாளைக்கு காலையில 10 மணிக்கு வர சொல்லிருக்காங்க என்று அவன் பதில் சொன்ன பிறகே நிம்மதி பெருமூச்சு விட்டாள் அனன்யா. நெஞ்சு கூட்டில் கை வைத்தபடி சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்தவள், அப்பாடா, இப்போதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அகில். இன்னைக்கு என்னோட கோஆர்டினேட்டர் வேற ஏன் இன்னும் கேட்டரிங் விஷயத்த முடிக்கலன்னு டோஸ் விட்டுட்டார். நீங்க மட்டும் இந்த ஏற்பாடு பண்ணலன்னா என் வேலை சுவாகா ஆயிருக்கும் என்றாள். அகிலனோ, நீங்க சொன்னதுமே நான் என்னோட மேனேஜர் கிட்ட இத பத்தி பேசினேனோ. நேத்துதான் ஒரு வழியா எம்டிய சந்திக்க முடிஞ்சது. இன்னைக்கு வேலை முடிஞ்சதும் உங்களுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சிருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க என்றான். சரியான நேரத்துக்கு எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அகில் என்றவளிடம் அவன் ஒரு சிரிப்பை மட்டுமே பதிலாக கொடுத்தான். அப்போ நான் கிளம்புறேன் அகில், நுங்கம்பாக்கத்துல ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு என்றபடி அங்கிருந்து விடை பெற்றாள் அனன்யா. மறுநாள் சரியாக காலை 10 மணிக்கு கிரீன் ஒயாசிஸ் ஹோட்டலுக்கு சென்றாள் அனன்யா. அந்த ஹோட்டலின் 2ஆம் தளத்தில் இருந்த கான்பரன்ஸ் அறையில் அதன் முக்கிய பங்குதாரரான வாசுதேவனுடன் அவளுக்கும் அகிலனுக்கும் ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அனன்யாவின் வணிக திட்டத்தை முழுமையாக படித்து பார்த்த வாசுதேவன், உங்க ப்ரப்போசல் நல்லா இருக்கு அனன்யா,
மொரோவர் இது ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்டும் கூட. ஆனா எங்களுக்கு இப்போ இருக்கிற டைட் ஷெட்யூல்ல இவ்ளோ பெரிய நிகழ்ச்சிக்கு கேட்டரிங் செய்யறது சரியா வரும்னு தோணல என்றார். வாசுதேவன் 40களின் இறுதியில் இருக்கும் நபர். இன்னும் சொல்ல போனால் தென் இந்தியாவின் சிறந்த தொழிலதிபர்களில் இவரும் ஒருவர். அப்படிப்பட்ட வியாபார காந்தத்தை எதிர்கொண்டு பேச முடியாமல் சில நொடிகள் திணறினாள் அனன்யா. அவள் தைரியமான பெண்தான் என்றாலும் பல வாடிக்கையாளர் சந்திப்புகளை எதிர்கொண்டிருந்தாலும் இன்று ஏனோ அவளுக்கு சற்று பதட்டமாகவே இருந்தது. அந்த ஏசி அறையிலும் கூட அவளுக்கு வியர்த்து கொட்டியது. கண்களில் சிறு தவிப்புடன் தனக்கு எதிரே அமர்ந்திருந்த அகிலனை பார்த்தாள் அனன்யா. அவனோ அவளது நிலையை முழுதாய் உணர்ந்து கொண்டவன் போன்று தனது இமைகளை மெல்ல மூடித்திருந்து உன்னால் முடியும் என்று அவளுக்கு செய்கையால் தைரியம் அளித்தான். அதன் பிறகே சற்று ஆசுவாசப்பட்டவள் பெருமூச்சு விட்டபடி வாசுதேவனுக்கு தனது விளக்கத்தை அளித்தாள். சவுத் இந்தியால இருக்கிற டாப் 10 ஹோட்டல்ஸ்ல கிரீன் ஒயாசிஸும் ஒண்ணு. உங்களோட ஃபுட்டும் சர்வீஸும் எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்ததாலதான் இந்த ப்ராஜெக்டுக்கு நாங்க உங்களை தேர்ந்தெடுத்தோம். அதனால கொஞ்சம் இந்த ப்ராஜெக்ட கன்சிடர் பண்ணலாமே சார் என்றாள். அதை கேட்ட வாசுதேவன், நீங்க சொல்றது சரிதான். ஆனா எங்க பிராண்ட் நேம் ஏற்கனவே வாடிக்கையாளர்கள் கிட்ட நல்ல பிரபலம் ஆயிருச்சு. இதுக்கு மேல எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் செஞ்சுதான் பேர் வாங்கணும்னு எந்த கட்டாயமும் இல்ல என்றார். நீங்க சொல்றது சரிதான் சார். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்க ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸ் பெரும்பாலும் ரொம்ப வசதியான மேல்தட்டு மக்களா தான் இருப்பாங்க. உங்க உணவுக்கு நீங்க தகுந்த விலை நிர்ணயம் செய்திருந்தாலும் மிடில் கிளாஸ் பீப்புள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெரிய ஸ்டார் ஹோட்டல்னு அந்தஸ்தை பார்த்ததும் இங்க சாப்பிட தயங்குவாங்க. ஆமே ரைட் சார் என்று அனன்யா கேட்க அவரும் ஆமாம் என்று அவள் பேசுவதை கூர்ந்து கவனிக்கலானார். நாங்க நடத்துற இந்த கலை நிகழ்ச்சிக்கு சாதாரண மக்கள்ல இருந்து பணக்காரங்க, பெரிய பெரிய பிசினஸ்மேன், அவ்வளோ ஏன் வெளிநாட்டு தூதுவர்கள், அரசாங்க மேலதிகாரிகள்னு பல தரப்பட்ட மக்களும் வருவாங்க. அதனால ஒரே நாள்ல உங்க பிராண்ட சுலபமா நீங்க எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்க முடியும். அது மட்டும் இல்லாம மத்த ஸ்டார் ஹோட்டல் கூட கிரீன் ஒயாசிஸ கம்பேர் பண்ணும்போது உங்க உணவை ஓரளவுக்கு நியாயமான விலைக்கு தான் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்குறீங்க. ஃபங்க்ஷனுக்கு வரவங்களுக்கு உங்க ஹோட்டலை விளம்பரப்படுத்துற மாதிரி ப்ரௌஷர், நோட்டீஸ் இதெல்லாம் கொடுத்தோம்னா விளம்பரத்தோட சேர்த்து உங்க ஃபுட்டோட நியாயமான விலை நிர்ணயம் பத்தியும் மக்களுக்கு தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கிறவங்க நிச்சயமா இனிமே உங்க ஹோட்டலுக்கு வர தயங்க மாட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். மொத்தத்துல இது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய ஜாக்பாட் சார் என்று அனன்யா பேசி முடிக்கவும் அகிலன் அவளை பெருமை பொங்க பார்த்தான். அவளது பேச்சு வாசுதேவனையும் கூட கவர்ந்து விட்டது. நீங்க ரொம்ப திறமசாலி அனன்யா. என்னை யாரும் அவ்வளோ ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிட முடியாது. ஆனா இன்னைக்கு நீங்க அதை பண்ணிட்டீங்க என்று சொல்லவும் அவள் திரும்பி அகிலனை பார்த்து புன்னகைத்தாள். அவரிடம், அப்படின்னா நீங்க இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்றீங்களா சார் என்று அவள் கேட்க, ஓஎஸ் தாராளமா பண்ணலாமே. ஷெஃப் அகிலன் தலைமையில எங்க ஹோட்டல் இந்த கேட்டரிங் ப்ராஜெக்டை ஏத்து நடத்தி கொடுப்பாங்க என்றார். அவருக்கு மனதார நன்றி தெரிவித்தவள் வெற்றி புன்னகையுடன் அகிலனை திரும்பி பார்த்து சக்சஸ் என்று தனது கட்டை விரலை அவனிடம் உயர்த்தி காட்டினாள். அதன் பிறகு வாசுதேவனும் அகிலனும் அந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட அனன்யா வந்த வேலை வெற்றிகரமாக முடிந்தது. கையொப்பமிட்ட பின்னர், உங்க டீமையே இந்த ஈவெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க அகிலன். கூடுதல் ஷெஃபையும் வெயிட்டர்ஸையும் நான் மத்த பிரான்ச்சஸ்ல இருந்து வர ஏற்பாடு பண்றேன் என்றார். அகிலனும் அவரிடம் சரி என்று கூற அந்த சந்திப்பு இனிதாகவே நிறைவடைந்தது. கான்ஃபரன்ஸ் அறையிலிருந்து வெளியே வந்த அனன்யா, ஹப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அகில். எங்க இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகுமோ ஆகாதோன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் என்றவள் தனது நடையை நிறுத்தி அகிலனிடம் திரும்பி, இதெல்லாம் உங்களாலதான் நடந்தது அகில், ரொம்ப என்று சொல்ல வரவும் அவளது முகத்திற்கு முன்னால் கரம் நீட்டி தடுத்தவன், ரொம்ப தேங்க்ஸ் அகில், அப்படித்தானே சொல்ல வரீங்க? கம் ஆன் அனன்யா, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் தேவையில்லைன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் என்றான். சரி அகில், இனிமே நான் தேங்க்ஸ் சொல்லல என்று அவள் பதிலளிக்க அவனும் தட்ஸ் குட் என்று சொல்லி புன்னகைத்தான். பின்னர் இருவரும் கீழ்த்தளத்திற்கு செல்வதற்காக மின் தூக்கியில் ஏறினர். மின் தூக்கியினுள் அவனையும் அவளையும் தவிர வேறு எவரும் இல்லை. அந்த சிறிய இடத்தில் தன் அருகே நிற்பவளை ஓரக்கண்ணால் பார்த்தான் அகிலன். அப்பொழுது அவள் தனது உதட்டை ஏதோ யோசனையுடன் கடித்தபடி கை கடிகாரத்தில் மணி பார்த்தாள். அதை கண்டவனுக்கு வழக்கம் போல உள்ளுக்குள் கவிதை ஊற்றெடுத்தது. உனது உதட்டுக்கடியில் வலிப்பதென்னவோ,
எனது இதழ்கள் தானடி என்று நினைத்தவன் அவளையே விழி இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்க சட்டென அவனது முகத்திற்கு முன்பாக கையசைத்தவள், அகில், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? லிப்ட் நின்றுச்சு, வாங்க போலாம் என்றாள். அதன் பிறகே மின் தூக்கி கீழ்த்தளத்திற்கு வந்திருப்பது அவனது புத்திக்கு உரைக்க கேசத்தை கோதியபடியே அவளுடன் சேர்ந்து வெளியேறினான் அகிலன். ஓகே அகில், அப்ப நான் கிளம்புறேன் என்றவள் அவனிடம் தனது வலக்கரத்தை நீட்டவும் ஒரு கணம் புரியாமல் விழித்தவன் பின்னர் அவளது கரத்தை மென்மையாக பற்றினான். அவனுடன் கை குலுக்கியவளோ, உங்க கூட சேர்ந்து இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அகில் என்று சொல்ல அவனுக்கு வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சி பறக்கும் உணர்வு. நானும் தான் அனு என்று சிரித்தபடியே பதிலளித்தவன், என்னோட டீம் கிட்ட அதை பத்தி பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் என்றான். அதன் பின்னர் அவள் அங்கிருந்து கிளம்பி சென்று விட அகிலன் மிகவும் மகிழ்ச்சியுடன் சமையல் அறைக்கு சென்றான். சமையல் அறையில் அனைவரும் ஆளுக்கு ஒரு வேலையில் சுழன்று கொண்டிருக்க ஒரு முறை சமையல் அறையை சுற்றி வந்து மேற்பார்வை பார்த்தவன், ஷார்ப்பா சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்டாஃப் மீட்டிங் இருக்கு, எல்லாரும் ரெஸ்ட் ஏரியாவுக்கு சொன்ன நேரத்துக்கு வந்துருங்க என்று சொல்லவும் அனைவரும் ஓகே ஷெஃப் என்று பதிலளித்தனர். அதை கேட்ட பிரவீன் அனன்யா சொன்ன கேட்டரிங் விஷயமாகத்தான் அனைவரையும் அவன் பேச அழைக்கிறான் என்றெண்ணிக்கொண்டான். அகிலன் சொன்னபடியே சரியாக மாலை 4 மணி அளவில் ஓய்வு அறையில் அனைவருக்காகவும் காத்து கொண்டிருந்தான். ஒவ்வொருவராக அங்கு வர தொடங்கவும் மார்பிற்கு குறுக்காக கைகளை கட்டியபடி அனைவரும் அங்கு ஆஜராவதற்காக பொறுமை காத்தான். ஆண்கள் அனைவரும் சரியான நேரத்திற்கு வந்திருக்க வந்தனாவையும் திவ்யாவையும் காணவில்லை. அதை கண்ட அகிலனின் பொறுமை சற்று குறைய ஆரம்பித்தது. பிரவீனிடம், வேறார்தே, இன்னும் மீட்டிங்க்கு வராம 2 பேரும் எங்க போனாங்க என்று அவன் வினவ, தெரியல ஷெஃப், நான் வேணும்னா போய் என்ன ஏதுன்னு பார்த்து அவங்களை கூட்டிட்டு வரட்டுமா என்றான். தேவையில்ல பிரவீன், அவங்களே வரட்டும், இன்னும் எவ்வளவு நேரம் தான் எடுத்துக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன் என்றான். அவன் பேசி முடித்து முழுதாக 3 நிமிடங்கள் கழித்து அங்கு வந்து சேர்ந்தனர் வந்தனாவும் திவ்யாவும். அறைக்குள் வந்தவர்கள் அகிலனின் உணர்ச்சி துடைத்த முகத்தையும் அங்கு நிலவிய ஊசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவிலான மௌனத்தையும் கண்டு திகைத்தனர். அகிலன் என்ன சொல்வானோ என்றெண்ணிய இருவரின் மனதிற்குள்ளும் பெரிதாக பயப்பந்து உருண்டது. வந்தனாவோ சாரி ஷெஃப் என்று பேச துவங்கவும் அவள் முன்பு கரம் நீட்டி பேச வேண்டாம் என்று தடுத்தவன், ஓகே, லெட் மீ கம் டு த பாயிண்ட். கிரீன் ஒயாசிஸ் சார்பா ஒரு பெரிய கலை நிகழ்ச்சிக்கு கேட்டரிங் பண்ண போறோம். இந்த ஈவெண்ட்டுக்கு முழுக்க முழுக்க நம்ம டீம் தான் மெனு தயாரிக்கணும். வேற பிரான்ச்சஸ்ல இருந்து இன்னும் சில ஷெஃப்ஸ் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிக்குவாங்க. அதை பத்தி உங்களுக்கு நான் அப்புறமா சொல்றேன் என்றான். தொடர்ந்து, இது நமக்கு கிடைச்சிருக்க ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். வெளிநாட்டு அம்பாசிடர்ஸ், முக்கியமான விஐபிஸ்னு நிறைய பேர் வருவாங்க. அதனால எங்கேயும் ஒரு சின்ன பிசிறு கூட இருக்கக்கூடாது. நாம செய்ய போற ஒவ்வொரு வேலையும் ரொம்ப நீட்டா, ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கணும். என்ன, நான் சொல்றது எல்லாருக்கும் புரியுதா என்று அனைவரிடமும் பார்வை பதித்தபடி அவன் கேட்க, எஸ் ஷெஃப் என்று அனைவரும் ஒன்றாக பதிலளித்தனர். மோரோவர், இங்க ப்ரொஃபஷனலா இருந்தா மட்டும் போதாது, ஒழுக்கமாவும் இருக்கணும் என்று இம்முறை வந்தனாவையும் திவ்யாவையும் கூர்ந்து பார்த்த வண்ணம் அவன் பேச இருவரும் பயத்தில் எச்சில் விழுங்கியபடி தலை கவிழ்ந்து கொண்டனர். அதை கண்டவனோ, வந்தனா அண்ட் திவ்யா என்று அவர்களை அழைக்க இருவரும் தலை நிமிர்த்தி எஸ் ஷெஃப் என்றனர். இந்த ஈவெண்ட்டுக்கான வெல்கம் ட்ரிங்க் உங்களோட பொறுப்பு. இன்னும் 2 நாளா அதுக்கான மெனுவை முடிவு பண்ணி வைங்க. குறைஞ்சது 2 வெல்கம் ட்ரிங்காவது இருக்கணும் என்று சொல்லவும் இருவரும் பேய் அறைந்தது போல விழித்தனர். அதை பார்த்ததும் பிரவீனுக்கு சிரிப்பு வந்துவிட தன் அருகே நின்ற ராகவிடம், அண்ணா இன்னைக்கு போட்டு தாக்குறாரு, 2 பேரும் வசமா மாட்டிக்கிட்டு எப்படி முழிக்கிறாங்க பாரு என்றான். அவன் பேசியது அருகில் நின்ற வந்தனாவிற்கு கேட்டுவிட பல்லை கடித்தபடி ஓர கண்ணால் பிரவீனை பார்த்து முறைத்தாள். ஆனால் அதை அவன் அலட்சியம் செய்து நிற்க உள்ளே எரிமலையாக எழுந்த கோபத்தை வெளிக்காட்டாமல் அகிலனை நேருக்கு நேராக நோக்கி, கண்டிப்பா ஷெஃப், நீங்க சொன்ன மாதிரியே நாங்க மெனு தயார் செஞ்சு உங்ககிட்ட பிரசன்ட் பண்ணுவோம். இந்த ஈவெண்ட் சக்சஸா முடியறதுக்கு எங்களால முடிஞ்ச முழு முயற்சியையும் நாங்க செய்வோம் என்றாள். அவள் அவ்வாறு பேசுவாள் என்று எதிர்பார்க்காத திவ்யாவோ அதிர்ச்சியுடன் திரும்பி வந்தனாவை பார்க்க அவளோ யாரையும் கண்டு கொள்ளாமல் நேர்கொண்ட பார்வையுடன் நின்றிருந்தாள். பிரவீனும் மற்றவர்களும், அவ்வளவு ஏன் அகிலனும் கூட அவளிடமிருந்து இப்படி ஒரு தைரியமான பதிலை எதிர்பார்க்கவில்லை. குட் வந்தனா, உங்க ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே ஆர்வத்தை ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு நம்புறேன்
என்றவன் அனைவரிடமும் ஓகே, மீட்டிங் முடிஞ்சது, எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். அனைவரும் அந்த ஓய்வு அறையில் இருந்து கலைந்து செல்ல திவ்யா வந்தனாவிடம், உனக்கு என்ன பைத்தியமாடி, நம்ம லேட்டா வந்ததுக்கு தான் ஷெஃப் தண்டனை கொடுத்தாரு. அவர் சொல்ற மாதிரி அவ்வளோ பெரிய ஈவெண்ட்டுக்கெல்லாம் நம்மளால மெனு தயார் பண்ண முடியுமா? நாம இப்பதான் இந்த கிச்சன்ல ஏபிசிடியே கத்துட்டு இருக்கோம். நீ சரின்னு சொன்னது மட்டும் இல்லாம என்ன வேற ஏண்டி இதுல கோர்த்து விட்ட என்றாள். அப்பொழுது பிரவீன் அவர்களை கடந்து செல்ல அவன் மீது பார்வை பதித்தபடியே, நம்ம ஷெஃப் கிட்ட திட்டு வாங்கினதை பார்த்து இங்க சில பேர் ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க திவ்யா. அவங்க மூக்க உடைக்கதான் நான் ஷெஃப் சொன்னதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டேன் என்றாள். அவள் சொன்னது பிரவீனின் செவிகளை எட்டிய போதிலும் அவள் தன்னை பற்றிதான் மறைமுகமாக பேசுகிறாள் என்று அவனுக்கு புரிந்த போதிலும் வந்தனாவிடம் எந்த எதிர்வினையையும் காட்டாமல் சிரித்தபடியே அங்கிருந்து சென்று விட்டான். திவ்யாவோ, போ வந்தனா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு, தெரியாம ஏதாவது சொதப்பிட்டா அவ்வளோதான் என்றாள். எதுக்காக இப்படி நெகட்டிவா யோசிக்கிற திவ்யா? இதெல்லாம் நம்ம இப்போ கத்துக்காம வேற எப்போ கத்துக்க போறோம்? இப்படியே எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தா கிச்சனுக்குள்ள காய்கறி வெட்டியே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிரும். இந்த ஈவெண்ட் நம்ம திறமைய ப்ரூவ் பண்றதுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு தங்கமான வாய்ப்பு. அதை புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கணும் என்றவள் திவ்யாவின் தோளை சுற்றி தனது கரத்தை படர விட்டபடி, கம் ஆன் திவ்யா, சியர் அப் என்று சொல்லி அவளை உற்சாகப்படுத்தினாள்.